உலகத்தில் வாழவே மாதவே உலகத்தில் வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை கூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். நினச்சது சாதிச்சிட்டலடா. சந்தோஷம் தானே உனக்கு? எனக்கு பிரேம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ தான் நினைப்ப என்னை பிடிக்காதுன்னு. தினேஷையும் பிடிக்கும், உன்னையும் பிடிக்கும்டா. அம்மிக்கு 2 கண்ணு மாதிரி நீங்கள் 2 பேரும் எனக்கு பிடிக்கும்டா. நாங்கள் 4 பேராக இருந்தோம். அதுக்கப்புறம் பெரியவனுக்கு கல்யாணம் ஆகி மருமகள் தினேஷ் 5 பேர் ஆனோம். குட்டி பாப்பா தியா வந்து 6 பேர் ஆனோம். கல்யாணம் பண்ணி இப்போ 7 பேர் ஆயிட்டோம். இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. அண்ணன் தம்பிங்க ஒத்துமையாக இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு அது ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா நான் அந்த கோடிகளெல்லாம் தாண்டி வந்துட்டேன். அதனால் எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்லாம் கிடையாது. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு ஒத்துமையாக இருக்கணும். எங்கள் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. ஆம்பளை பிள்ளையோட பெருசாக எங்களுக்கு நல்லா எங்கள் எல்லாத்தையும் பார்த்தா. இப்போ நல்ல குடும்பத்துலேயும் வாழ்க்கப்பட்டு நல்லா இருக்கணும் சந்தோஷமாக. மாப்பிள்ளையும் நல்ல குடும்பம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளைங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவ்வளோ நல்லா எங்களை பார்த்துப்பா. நல்லா இருக்கணும், நாங்கள் போகிற இடத்துலையும் நல்லா சீர சிறப்பாக இருக்கணும். பிள்ளை என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே. பிரேம் சின்ன பையன்லேருந்து பெரிய பையனை மாதிரி ஆச்சு. இப்போது கோவத்தில் கம் பண்ணிக்கணும், ஜாலியாக இருக்கணும். லைஃப்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஸ்கூலை ஹேண்டில் பண்ணணும். இதுக்கப்புறம் நைட் ஆனால் ஊர் சுற்ற முடியாது, வீட்டிலே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணு, கோவப்படாத. என் சின்ன பையனுக்கு கல்யாணம் பிரேம்குமாருக்கு. அவன் லைஃப் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் நல்லா மேலுக்கு நல்லா அப்படியே வரணும். அவனுக்கு கிடைச்ச ஒய்ஃபும் நல்ல பொண்ணு. சொல்கிறதுக்கு வார்த்தை வருது, ஆனால் வெளில வரல. அவனை பிடிக்குன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, நிறையவே இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட முதல்ல வந்து அவன் தான் நிற்பான். கல்யாணம் 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 ஆசை 100. கல்யாணம் 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 கூத்த பாரு. பொண்ணு மாப்பிள்ள ஜோரு ஒன்னா சேருது ஒரு மைக்கு செட்டுல பாட்டு சேருது மனசு மாலைய போட்டு. மைய பூசண கண்ணு வெக்கம் பேசுது நின்னு, பையன் பாக்குற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு. கல்யாணம் 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 ஆசை 100. கல்யாணம் 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 கூத்த பாரு. பிரேம் எனக்கு 2வது பேரன். நான்தாவே ரொம்ப ஆசை அவங்களுக்கு. எங்கே போனாலும் அம்மாவை விடக்கூடாது, அம்மாவை நம்ம கூடவே தான் இட்டும் போகணும் அப்படின்னு பேசுவான்.
பத்மபிரியாவும் எங்களுக்கு அவள் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்கூல் போகும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு தான் போவாள். மணப்பெண் பேர் பத்மபிரியா. ஆனால் அவளை நாங்கள் எல்லாருமே பப்பி பப்பி செல்லமாக கூப்பிடுவோம். ஆனால் அவளை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இனிமேல் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கு. அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி. அவங்க மாமியார் மாமனார் எல்லாம் நல்லவங்க. நல்ல குடும்பத்தில் அவள் ஜாயின் ஆகிருக்கான்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆனால் அவளை ஹாய், என்னோட நேம் முத்துமாரி. நான் பத்மபிரியாவோட சிஸ்டர். நாங்கள் எல்லாரும் அவளை பப்பின்னு தான் கூப்பிடுவோம். எங்களோட வீட்டோட செல்ல பொண்ணு, ரொம்ப பாசமான பொண்ணு, ரொம்ப பொறுப்பான பொண்ணு. நாங்கள் ரொம்ப எல்லாரும் மிஸ் பண்ண போகிறோம் அவளை. அவளுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்கு. இன்னொன்று அவளுக்கு ஒரு நல்ல அவள் எதிர்பார்த்த வாழ்க்கை அவளுக்கு கிடச்சிருக்கு. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் பொண்ணு பத்மாவதி நல்ல பொண்ணு. அவள் பிறந்த போது நல்லா குடும்பமாக எல்லாம் நல்லா தழைச்சி எல்லாம் அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்று நல்லா தான் இருந்தோம். இப்போவும் எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். அவள் போகிற இடத்துல நல்லா இருக்கணும். அதான் எங்களுக்கு சாமியை எங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம். என் தங்கச்சி மிஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவளை நான் தான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே. யார் திட்டினாலும் அவளை திட்ட விட மாட்டேன். நான் வேணால் எவ்வளோ வேணாலும் திட்டுவேன். தங்கச்சி திட்டுவேன், சண்டை போடுவேன். எங்களுக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளுடைய கேரக்டரை பொறுத்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். நாங்களும் அவன் மேலே பாசமாக. எல்லாருக்குமே அவளை பிடிக்கும். எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாருக்குமே அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு நல்ல அக்காவாக இருந்திருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுவீங்க. ஸோ இனிமேல் எப்பயுமே நல்லா பேசி இன்னும் நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருந்துக்கலாம். இப்போ தான் வந்து எம்ஜிஆர் ஜானகியில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ வருஷம் டக்குன்னு பார்த்தா கல்யாணமே வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி ஒருத்திக்கு ஆயிடுச்சு. அடுத்து உனக்கு, அடுத்து இவளுக்கு அவளே சொல்லிக்கிறா. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறையா வந்து என்ன சொல்கிறது, ஸ்பெண்ட் டைம் வித் அஸ். ஸோ ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, பிடிச்சதெல்லாமே செய்ய. நிறையா விஷயங்கள் உனக்காக நீ பண்ணு. நீ எல்லாருக்காகவும் நிறையா பண்ணிட்ட. உனக்காக நீ நிறைய விஷயங்கள் பண்ணு. ஐ ஹோப் யூ ஹாவ் அ கிரேட் மேரிட் லைஃப். சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே என்ன. ஸோ பத்மபிரியா பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எல்லாமே அவளை பப்பின்னு தான் கூப்பிடுவாங்க வீட்டில். ஸோ பப்பின்றப்போ என்னென்னா அது இப்படி ஒரு பேரா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அப்புறமா தான் சொன்னாங்க பிரேம்குமாருக்கு அவருக்கு என்னோட நல்லா தெரியும். ஸோ நான் புதுசாக அட்வைஸ் கொடுக்க வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் கோவப்படுறப்போ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டக்குன்னு கோவப்படுவோம். பட் ரொம்ப ஜாலியான டைப்பு. அண்ணி எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் அண்ணி ஜாலி டைப் தான். எப்பவுமே ஜாலியாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கோவமும் கொஞ்சம் அதிகப்படுவா. பொண்ணை நல்லா பார்த்துக்கோ, இல்லைன்னா மிதி விழுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பிரேம் வந்து தம்பி வேணும். அதாவது 1 month டிஃப்ரென்ஸு. ஆனால் தம்பி. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து பிரைடு. அதாவது எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோடய கேங்கு தான் எல்லாருமே. நாங்கள் எல்லாமே ஸ்கூல் மேட்ஸு. அதனால் நாங்கள் எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். பிரேம் வந்து எங்கள் பெரியக்கா 2வது பையன். எங்கள் பெரியக்காக்கு 2 ஆம்பளை பசங்க. 2 பசங்களும் நல்ல டைப். 2 பேரும் பாசமான பசங்க 2 பேரும். அதே மாதிரி பெரியவனுக்கு கிடச்ச ஒய்ஃப் மாதிரியே சின்னவனுக்கும் நல்ல பொண்ணாக கிடச்சிருக்கு. அவன் வந்து சின்ன வயசுலேருந்து பிரேம் வந்து பச்சை காய்கறிகள்லாம் அப்படியே சாப்பிடுவான். வேக வைக்காமல் காய்னா அவங்க அம்மா வாங்கிட்டு வந்து வச்சா அப்படியே கருவேப்பிலை அப்படியே உருவி அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடுவான். காட்டுவாசின்னு கூப்பிடுவான். பிரேமும் நானும் கசின்ஸு. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒரே ஸ்கூல் தான் படித்தோம். இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்கோம். எல்லா விஷயமும் பிரேம் ஷேர் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட. அவனை பற்றி எனக்கும் நல்லா தெரியும், என்னை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் அவன் எந்த டிசிஷன் எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். பிரேம் எங்களோட தாய்மாமா பையன். ரொம்ப சைலண்டாக இருப்பார். அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார். ரொம்ப அமைதியான பிள்ளை எங்கள் வீட்லேயே. பிரேம் பற்றி சொல்லணுன்னா வந்து ரொம்ப நல்ல பையன். ரொம்ப எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச பையன். எங்கள் மாமா அளவுக்கு அவன் ஜாலியாக இருக்க மாட்டான். 10 years ஆஃப் ஜேர்னி இங்கே வந்து நின்று இருக்கு. இன்னும் வந்து தாண்டி இன்னும் பல வருஷம் போகணுன்னு நாங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். பிரேமனா கேட்டு வந்து ஹியூமரஸ் சென்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நாட் சேயிங் தட் அவர் வந்து எக்ஸ்ட்ரோவேர்ட் சொல்கிறத விட எல்லாருக்கிட்டையுமே வந்து சோஷியலைஸ்டாக பழகுவார். ஸோ நல்லா பேசுவார். யாரையுமே தனியாக ஐசோலேட்டடாக விட மாட்டார். எல்லாருக்கிட்டையுமே போய் பேசுவார் நல்லா. அப்பப்போ அடிச்சுட்டு ஓடும். அதெல்லாம் எப்படி சொல்கிறது. ஃபஸ்ட்டு எனக்கு பையன், 2வதும் எனக்கு பொண்ணு பிறக்குன்னு நினச்சேன். ஆனால் 2வதும் பையன் தான் கொடுத்தாரு கடவுள். வேணான்னு சொன்னோம். லவ் மேரேஜ் ஆச்சடா. அப்புறம் எல்லாருக்கும் நான் பதில் சொல்லுவேன். அப்படிலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து
ஒவ்வொரு வாட்டியும் அதுக்காக நான் கோயிலுக்கு போய் பேசுவேன். நான் வேணாம் நான் சொல்ல போகிறேன்ட்டு எனக்கு வேணும்னு நான் போகிற கோயிலுக்கெலாம் என் பின்னாடியே வந்து தேடி வந்து கும்பிடுவான். நான் பாபா கோயிலுக்கு போனால் அவன் பாபா கோயிலுக்கு வருவான். பிறந்த நாள் வந்தது, பச்சையம்மன் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கோயில் சுற்றி வரும்போது என் சின்ன மருமக பத்மா அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா. உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரே பெரிதாய் உன்னையடி. அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகே அழகாய் உன்னையடி. கண்ணழகா அம்மா ஹாப்பி பர்த்டேம்மான்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தையிலே என் மனசு இறங்கி அம்மா அத்தைன்னு கூப்பிடல ஆண்டின்னு கூப்பிடல, எடுத்தோடனே அவள் அம்மானு கூப்பிட்டாலேன்ட்டு நான் மனசு மாறிட்டேன். ரொம்ப செல்ல பிள்ளை அவள், எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப செல்ல பிள்ளை. எல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி வீட்டில் சரி எல்லாத்தையுமே அவள் நல்லா கவனித்து நல்லா எல்லாரையுமே பார்ப்பாள். எந்த இதுக்குமே அதே மாதிரி அவங்க மாமியார் வீட்டில் போயும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக அவள் இருக்கணும், நல்லா இருப்பான்னு நான் இது பண்ணுறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், எங்களால் சொல்லவே முடியாத அளவுக்கு மிஸ் பண்ணுறோம் என் பிள்ளைய. அதான் சொல்கிறேன், ஒரு ஆண் பிள்ளை இப்படி இருந்து என் பிள்ளை ஆம்பளை பிள்ளையில நான் வருத்தப்படாத அளவுக்கு என் பிள்ளை என்னை பார்த்துச்சு. உங்கள் குடும்பத்தில் நாங்கள் இல்லைனாலும் அவனுங்க 4 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். இவங்களை பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு பொறாமை வரா மாதிரி இருக்கணுமே தவிர மற்றபடி கிடையாது, வேறு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அவனுங்க 100 கோடி கொட்டி கொடுத்தாலும் அதில் எனக்கு எந்த ஒரு பெரிய ஆசைலாம் கிடையாது. இவங்க 4 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பிரேமு நானும் தான் இப்போ எல்லா மொத்தத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது. அதில் என் தம்பி இன்னும் கொஞ்சம் இன்வால்வாக எடுத்து பண்ணுவான். எது சொன்னாலும் கொஞ்சம் உஷாராக கரெக்டாக எந்த காசுலேருந்து எல்லாமே கரெக்டாக பார்க்காம அவன் தான் பார்ப்பான். வீட்டில் சின்ன வயசுலன்னா அவனுக்கு இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு எல்லாமே 2 சாப்பிடுவான். பால் கொடுத்தாலும் 2 கொடுக்கணும், எந்த ஒரு இது கொடுத்தாலுமே 2 பிளேட்டாக தரணும் அவருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போதுனா எனக்கு 2 பொண்ணு. இவனை எங்கே போனாலும் நான் என் பையன் மாதிரியே தூக்கிட்டு போவேன். யார் கேட்டாலும் எனக்கு 2 பையன் அப்படி தான் சொல்லுவேன். அவன் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா அவனை. எனக்கு தினேஷுக்கு டாடிக்கு நீ தான்டா குட்டி டாடி, நீ குட்டி டாடிடா, நீ மனசு கஷ்டப்படாதடா, மம்மிக்கு எப்பவுமே உன்னை பிடிக்கண்டா, நான் கூடிய தாண்டா இருப்பேன். அப்புறம் பிரேம் எது கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதை ஒரு குறை அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். அது எப்படி இருந்தாலும் அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். அதனால் இப்போ பத்மாவும் வந்துட்டாங்க, நானும் அவங்களும் சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சமைச்சு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோதான், எல்லா ஃபேமிலியாக அப்படியே ஒத்துமையாக இருக்கணும், அவ்வளோதான். இவன் கோவப்பட்டாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் இறங்கி போவோம். 2 பேருமே நைஸ் பேர் தான், அதனால எந்த ஒரு குறை நிறைய இல்லை. வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா கால பிரபு தோய். சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா கால பிரபு தோய். அவரும் நல்ல குடும்பம் தான், அவங்க அப்பா அம்மா மாப்பிள்ளையும் நல்லா தங்கமானவர் தான். எங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி அவரும் நல்லா இருப்பார். எனக்கு மூத்த மாப்பிள்ளையும் சரி சின்ன மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளைங்க தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு எதனா உடம்பு சரியில்லைன்னா அவங்க சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் முதல்ல அவன் தான் நிற்பான். அம்மான்னுட்டு மனசில் தான் நினச்சிட்டு இருக்கான். கூப்பிடும் போது அது பழக்கமாயிடுச்சு, ஆண்டின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அதனால் என்றைக்கே என் கூடயே இருப்பானுங்க பசங்க. சின்னதுலேருந்து நான் தூக்கி வளர்த்தது நான் தான். பெரியம்மா பெரியப்பான்ற கூப்பிட மாட்டேன், அப்பா அம்மான்னு தான் சொல்லுவாள். ரொம்ப சேட்டைன்றது இல்லை, நாங்கள் எல்லாரும் இருந்தால் எங்கள் கூடயே இருந்துக்கிடுவா. திடீர்னு ரொம்ப ஒரு அடம் பிடிச்சி இது பண்ணுவா, அழுவா. நைட் நேரம்லாம் தூக்கிட்டு ஓடுவோம் வெளியேற. எங்கள் வீட்டில் அவங்க பெரியப்பா தூக்கிட்டு போவாங்க. அம்மா அப்பா தான், இது வரைக்கும் பெரியப்பா பெரியம்மான்ற வார்த்தை எல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்கள் சிஸ்டர் இங்கே பக்கத்தில் நியரஸ்ட்டாக தான் இருக்கா, அதனால பெருசாக தெரியாது. நினச்ச போதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், நினைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கலாம். ரொம்ப போல்டான பொண்ணு, ஒரு தைரியமான பொண்ணு. அவள் மற்றவங்களுக்காக எப்போவுமே எதுனாலும் முதல் நாள் நிற்பா. அவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. ஆனால் ஒரு கேர்ளாக நின்று அவங்க அக்காவுக்காக கல்யாணம் பண்ணி முடிச்சா. இப்போ அவளுடைய லவ்லையும் அவள் வின் பண்ணி அவளுக்காக ஒரு நல்ல லைஃப்பை தேர்ந்தெடுத்திருக்கா. பிரேமாவை பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? பிரேமா எனக்கு திராட்சைலாம் வாங்கி தருவாங்க, பத்மாவையும் எனக்கு பிடிக்கும்.
படிப்புனா செம்மையாக சொல்லி தருவாங்க எல்லாமே. ஸ்கூலுக்கு போகணுன்னாலே அவளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். நல்லா படிப்பில் நல்ல விஷயம், நல்ல டேலண்டான பிள்ளை. ஆனால் செம்மவாள் அவங்க ஸ்கூல் டேஸில் டீச்சர்லாம் கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணுவாங்க. திட்டலாம் மாட்டாங்க, அடிக்கலாம் மாட்டாங்க. இவனா அடிப்பாங்க, அடிச்சா என்னெல்லாம் அடிச்சது இல்லை. குழந்தைங்களெல்லாம் அவ்வளோ செம்மையாக கேர் பண்ணுவாங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போதுலேருந்தே. நிறைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவளுக்கு. பட்டுன்னு காமெடி பண்ணுவா, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பா. நிறைய இருக்கு, சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு அவங்க வீடை கிராஸ் பண்ணி போகும்போது வீட்டுக்கு வரலனாலும் கூட ஏன் வரலன்னு கேட்பா, திட்டுவா. ஒரு பொண்ணு இருக்கிறேன், என்னை பார்க்கறதுக்கு ஏன் வரல, வெளிப்படையாக பேசுவா. எதுவுமே மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை பற்றி எந்த குறையும் இல்லை. மாப்பிள்ளையும் நல்லா இருப்பார், அவர் குடும்பமும் நல்லா இருக்குது, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவன் நல்லா போராட்டம் நல்லா இருக்கணும். ஒரு சில நேரம் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே படிப்பு விஷயத்துலன்றதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறா. அவளால நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இனிமே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. எல்லாருக்குமே அது ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவளை எல்லாருமே. டேடிக்கு நீங்கள் 2 பேர் குழந்தையா இருந்தீங்க. டேடி வயசு ஆக ஆக டேடி தான் உங்களுக்கு குழந்தையாகிடுவார். டேடி என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கணும்னு நீங்கள் தான் பக்குவமாக போயிடணும் டேடிக்கிட்ட. இப்போ நான் அண்ணன் தான், ஆனால் எங்கள் தம்பிகிட்ட கேட்டு தான் எல்லாமே நான் கேட்டு பண்ணுவேன். அவனே அதே மாதிரி தான் பண்ணுவான். அவனுக்கு என் பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். அவன் லைஃப்பில் ஆசைப்படுறது எதுவுமே கிடைக்காம போனதில்லை. அது நாங்களும் கிடைக்க வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புகிறோம். நைட்டில் அடிக்கடி சுத்த முடியாது, அதனால் வீட்லேயே இருக்கேன். அதான் அவங்க அம்மா இறந்தோன்னே 22 நாளில் எங்கள் பொண்ணு பிறந்தா. அவங்க அம்மா மாதிரியே இருப்பாள் எங்கள் வீட்டில். அதனாலே எங்கள் மாமியார் மாதிரி இருக்குன்னா ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க அவளை அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எங்கள் அத்தை இறந்ததை நாங்கள் மிஸ் பண்ணல, எங்கள் அத்தையே வந்து பிறந்துட்டாங்கன்னு. அதே மாதிரி இருப்பாள். வந்த ஒய்ஃபும் நல்ல பொண்ணு, அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை. படித்த பொண்ணு, டேலண்ட்டாக இருப்பாள். அவங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கும், லைஃப்பும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். எனக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கணும், 2 பேருமே நல்லா இருக்கணும், 2 புருஷன் மடாலும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கணும். நாங்கள் அப்போ வந்தப்போ அவள் குழந்தை, நான் வந்தப்போ அவள் குழந்தை. இப்போ அதே மாதிரி தான், எப்பவும் வேறு கேரக்டர் மாறுறது அப்படி கிடையவே கிடையாது. எப்பவும் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கா. அக்காவை ஆக்சுவலி அதிகமாக எப்போயா பார்க்க முடியாது, எப்போயா தான் பார்க்க முடியும். ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் தீபியோட அப்பா தான். பிரேம் வந்து என் பொண்ணுக்கு மச்சன். ஆனால் மச்சனை மாரி கிடையாது, ஒரு தம்பி மாரி. ஒரு நல்ல ஒரு மனசு, நல்ல ஒரு எல்லாரையும் பார்த்து மதிப்பு மரியாதையாக பேசுகிறதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு நல்ல பொண்ணு. பிரேம் ரொம்ப நல்ல பையன்ப்பா. சின்ன வயசுலலாம் எங்கள் கூட விளையாடினது கிடையாது. அவன் எங்கள் கூட விளையாடவே மாட்டான். அவனும் ஹரிஷை மட்டும் தான் விளையாடுவாங்க. நாங்கள்லாம் வந்து தனி செட்டு. நாங்கள் எங்கள் மாமாவோட பெரிய பசங்கள்லாம் தனி செட்டு, சின்ன பசங்கள்லாம் தனி செட்டு, அந்த மாதிரி தான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற ஒரு அனுபவம் வந்து எங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் லைஃப்பை ஸ்மூத்தாக, ஷைன்ஃபுல்லாக, வார்ம்ஃபுல்லாக கொண்டு போய் நல்லபடியாக அதுக்கும் மேலே 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 போயிட்டு இருக்கணும். ஸோ எங்களோட பெஸ்ட்டு விஷஸ், எங்களோட பெரியவங்களோட விஷஸ், எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களோட விஷஸ். ஸ்டார்டிங் அவங்க லவ் மேரேஜ், இவங்க 2 பேருமே நாங்கள் எல்லாருமே ஸ்கூல் மேட்ஸ் தான். அப்புறம் கொஞ்சம் வந்து வீட்டில் பர்மிஷன் வாங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு.
அதாவது ஒரே கிளாஸ் வேறு, நாங்கள் 2 பேருமே ஒரே கிளாஸு. இவனும் என்னோடய தம்பியுமே ஒரே கிளாஸ், நாங்கள் 3 பேருமே ஒரே கிளாஸ்ன்றதுனால அவனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணல. ஆனால் வந்து அதை மறைக்கிறதுக்கு ரொம்ப என்ன வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. எத்தனை வருஷம் லவ் தெரியல, மறந்துட்டோம், இயர்ஸ் கணக்கில். ஸோ அது இப்போ மேரேஜில் வந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை பேராக இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எல்லா ஃபேமிலி அக்செப்டன்ஸோட. ஸோ ஓகே, ரொம்ப சந்தோஷமாக 100 வருஷம் ஒன்றா இருக்கணும்னு. வாழ்க வளமுடன். லவ் யூ கப்பி. பை கப்பி. பை கப்பி. கப்பி வாழ்க. அவங்க அக்கா ரொம்ப மிஸ் பண்ணுவா. அவங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ இவ ரொம்ப மிஸ் பண்ணா. அவங்க அக்காவோட அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவனை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். இப்போ பெருசாகி கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழகிறதுல நல்லா எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனால் பிரேமிக்கிட்ட எல்லாமே கற்றுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் எப்படி மேலே வரும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவள் அதை பற்றியே சர்ச் பண்ணிவிட்டு இப்போ மேலே வளர்ந்துருக்கான். நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அண்ணனும் பிரேமனாவும் என்னை வந்து பயமுடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் வெளியவே போட ஒரு 2 நாளாக வந்து அந்த பயத்துலேயே இருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவங்க. லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போதே வந்து ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அப்புறமா தெரிஞ்சோடனே கொஞ்சம் கலாய்ச்சிட்டு தான் இருந்தோம். நீயா அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தோம். என்னோட மேரேஜில் வந்து அவள் அவ்வளோ நிறைய செஞ்சா. ஒரு ஆம்பளை பையன் இருந்து செஞ்சால் எவ்வளோ செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் கேட்ட எல்லா விஷயத்தையுமே பண்ணா. எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் சீக்கிரமாக கவர்ந்துருவா. யாரோட பேசினாலும் கவர்ற கேரக்டர். ஆமாம், யாருக்கும் பிடிக்காம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அக்கா எப்போதுமே ரொம்ப சின்ன வயசுலேருந்து மெச்சூராக இருப்பாங்க. அக்கா ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போதே ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன குழந்தைகள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே நாங்கள் அவன் கான்வென்ட் இருக்கும்போது அவன் பாரதியார் வேஷம் போட்டு அவ்வளோ அழகாக ப்ரைஸ் வந்தான். வெள்ளைக்கார மாதிரி ஷர்ட் போட்டு நாங்கள் இங்கிலீஷ்லேயே பேச வைக்கணும். சின்ன எல்கேஜி படிக்கும்போது இங்கிலீஷ் அவ்வளோ சூப்பராக பேசுவான். மருமகம் லக்ஷ்மியாக வந்தா. 2வது மருமகம் சரஸ்வதி தான் வரணும். எங்கள் வீட்டுக்கு 2 மருமகளும் ஒத்துமையாக இருக்கணும். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு போகணும். விட்டு கொடுத்து போவான் மோஸ்ட்டாக. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பெருசாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் விட்டு கொடுத்து போவான். பெரிய சண்டை இருந்தாலுமே அவன் விட்டு கொடுத்துட்டு போயிடுவான். குழந்தையில இது வரைக்கும் என்னை ஆண்டின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அம்மா மாதிரி தான் என்னையே ட்ரீட் பண்ணுறான். வேற எதுவும் சொல்ல வரலப்பா எனக்கு. அகிலம் நீ, முகிலும் நீ, சிகரம் நீ, அழுதிடும் அகதிகள் சிரிப்பு நீ. மெயின் முடிவு வந்து அப்பா எடுப்பாரு. அவர் சப்போர்ட்னா நாங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் இது தப்பு கரெக்டுன்னு சொல்லி பிரித்து காட்டுவான். அதனால் நான் எல்லா சொந்த பந்தமும் தேடி நோட்டீஸ் வச்சேன். அத்தனை பேரை வந்து என் பிள்ளைக்கு நல்லா மேடையிலே வந்து நல்லா மனசார வாழ்த்தி நல்லா நின்று நடத்தி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைய ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். பிள்ளைங்க நடந்து கஷ்டப்பட்டு போன இடத்துல 2 பேரும் நல்லா இருக்கும். ரெண்டு மாப்பிள்ளையும் 2 பேரும் தங்கமான மாப்பிள்ளை. ஒரு பேரனை பெற்று கொடுத்தா எனக்கு இதோட பெரிய ஒரு சந்தோஷம். வேற எனக்கு பேத்தியாக இருந்தாலும் அதனால் சந்தோஷம்தான். இருந்தாலும் ஆல்ரெடி பேத்தி இருக்குது. இப்போ ஒரு பேரன் இருந்தால் இன்னொரு ரொம்ப சந்தோஷம். பிரேம் வந்து சகல சின்ன பையன், ரொம்ப நல்ல பசங்க. தினேஷும் சரி பிரேமும் சரி. பிரேம் 2 பேரும் பாசக்காரர் இருப்பானுங்க. அவன் ரொம்ப சின்னனா ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, நல்ல பசங்க 2 பேரும். அப்போ இருந்த பிரேமனை வந்து எப்படி சொல்லணும்னா லைட்டாக மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு அப்போது. இப்போ வந்து பிரேமனா நல்லா மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கேரிங்காகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி. அண்ட் அண்ணா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. 2 பேரும் ஜாலியாக இருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அண்ணியை வந்து நான் ஃபஸ்ட்டு காஞ்சிபுரத்துக்கு அவங்களுக்கு சாரி எடுக்கும்போது தான் பார்த்தேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் தனியாக இருந்தோம். அப்போ வந்து அண்ணியை வந்து சூப்பராக வந்து பேசினாங்க. குயின் மேரிஸ் காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது என்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் போனேன், அவங்க காரில் போயிடுவாங்க எல்லா ஃபேமிலியோட. நான் தான் என்ன பார்த்துப்பேன். குழந்தைய தொட்டியில் தூங்கிட்டு ரொம்ப தூங்க வச்சுட்டு நான் படிக்கணும், எக்ஸாம் படிக்கணும். எங்கே தூங்கிட்டான்னு தொட்டியில் திறந்து பார்க்கும்போது தான் முடிச்சிட்டு இருப்பான். எனக்கு கோவம், என்னடா அதை படிக்கணுமே, இவன் தூங்கவும் மாட்டேறேன், நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு. ஒரு நாள் ஸ்பீடாக ஆடிட்டா குழந்தை இடிச்சிக்கிட்டான். கதவு கிட்ட மண்டை இடிச்சிட்டான். ஒரே ஆட ஆரம்பிச்சிட்டான். அவன் ரொம்ப என்கிட்ட தான் இருந்தான். குழந்தையில நான் தூக்கி வளர்த்தேன். எவ்வளோ பிடிக்கும்னா அளவுலாம் தெரியல, ஆனால் பிடிக்கும், அவ்வளோதான். ரொம்ப பிடிக்கும். 3rd படிக்கும் போது நினைக்கிறேன். நாங்கள் வந்து அப்போது குயின்ஸ்லாண்டுக்கு போயிருந்தோம். எங்கள் டேடி வந்து சொன்னார், நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கனால ரைடுக்கெலாம் வேண்டாம், வாட்டர் ரைடுக்கெலாம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பிரேம்னா தான் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனார். பிரேம்னா தான். ஸோ இந்த கல்யாணம் வந்து 10 years ஆஃப் லவ் அவங்களுக்கு. அதில் ஏதாவது ஒரு இதுனா
ஓடி போனது கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை பட்டாசு வெடிச்சு அது போலீஸ் ஜீப்பு துரத்தி நான் வந்து பைக் முறுக்கி தமிழ் நின்று இது இவர்தான் தமிழ் ஓடி சரியான ரணகலமாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தடவை பெரிய சண்டை வந்து அவன் ஓடி போய் அவனை பிடிச்சி மறுபடியும் இழுத்துட்டு வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, கிண்டி வரைக்கும் தான் ஓடி போயிட்டான். ஸோ பல தடைகள் தாண்டி தான் இந்த கல்யாணம் நடந்தது. அவனை பற்றி அவ்வளோதான் பேச முடியும், அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க, அவன் வேஸ்ட்டுங்க அவன். தினேசனோ பிரேமனோ நல்ல டைப்பு, எங்கே போனாலும் விட்டு போக மாட்டார், கூட்டிகிட்டு போவார். அவன் கோபாலங்குள்ளே சரி மஞ்சாண்டியும் சரி அவங்க பசங்க மாதிரி தான் பார்ப்பாங்க, வீட்டுக்கு போனாலும் சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. பிரேமனாவும் ஒரு நல்ல கேரக்டர். அண்ணன் ஜாலி டைப் தான், அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா ஜாலி டைப் தான் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. பிரேம தினேசன் எனக்கு பசங்க மாரி தான், அதேமாரி திவ்யா தீபியா பொண்ணுங்க மாரி தான். சரிங்களா, எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, சித்தப்பான்றது அது ரொம்ப நல்லா இருக்கும். நீடு ரொம்ப நாள் வாங்கணும். ஓகேங்களா, தினேஷும் அண்ணியும் உனக்கு அம்மா அப்பா மாதிரி, எங்களுக்கு அடுத்து அவங்க தான் உங்களுக்கு வருவாங்க. எப்பவுமே இந்த உறவு வந்து எப்பவுமே நீடிக்கணும்டா. லைஃப்பில் எப்பவுமே ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் பிரேமே. இதுதானே மம்மியோட ஆசை. Happy married life, Prem and Padma. ரெண்டு பேருக்குமே ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஹாப்பி மேரேஜ் பிரேம் அம்மா பத்மா அத்தை. ஹாப்பி மேரேஜ் லைஃப் பிரேம் பத்மா. ஹாப்பி மேரேஜ் லைஃப் பிரேம் அண்ட் பத்மா. ரெண்டு பேருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரேஜ் லைஃப் பிரியா. Love you lot. ஹாப்பி மேரிட் லைஃப் பிரியா. ஹாப்பி மேரிட் லைஃப். Wish you happy married life. Wish you happy married life. ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான் அண்ட் அக்கா. Happy married life. Happy married life. Happy married life. ஹாப்பி மேரிட் லைஃப் பிரேம் அண்ட் பத்மா. ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஹாப்பி மேரேஜ் லைஃப் பிரேம் அண்ணா பத்மா அண்ணி. திருநாள் ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ணா அண்ணி. ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஹாப்பி மேரேஜ் லைஃப் பிரேம் அண்ட் பத்மா. ஹாப்பி மேரிட் லைஃப் பிரேம் பத்மா. பிரேம் பத்மா ஹாப்பி மேரிட் லைஃப். மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்பயும் போல நல்லா தீர்க்க ஆயுசோட நல்லபடியாக நல்லா இருக்கணும். மணப்பெண் 2 பேரும் நல்லபடியாக நல்ல 16 செல்வம் பெற்று நல்லா வாழணும். நல்லா இருக்கணும்ப்பா, அவன் 100 ஆண்டு காலம் வாழ்க வளமுடன். உசுறு மொத்தம் ஒன்ன பேசும். வரசாத உசுரத்தான் உருக்காத, மனசத்தான் அலசாத, என் சட்ட கிழிஞ்சு வெளியே பறக்கும் இதயம். இருக்காத கனவெல்லாம் சிரிக்காத, என விட்டு விலகாத, தறி கெட்ட மனசு ஒன்ன தேடி அலையும். வரசாத உசுரத்தான் உருக்காத, மனசத்தான் அலசாத, என் சட்ட கிழிஞ்சு வெளியே பறக்கும் இதயம். இருக்காத கனவெல்லாம் சிரிக்காத,
நெஞ்சம் பறக்குதே முன்னே உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே உன் கனவுகளாய் நான் மாறினேன் பெண்ணே ஓ ஓ ஓ ஓ கொஞ்சம் பார்த்து விடு கொஞ்சம் பேசிவிடு என்று என் விழிகள் ஐயோ என்ன திட்டு கோடை கால மழை வந்து போன பின்னும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்டு என்னை தாக்கும் புயலே இரவோடு காயும் வெயிலே உன்னாலே நூலில்லா கற்றாடியானேனே அடி பெண்ணே அடி பெண்ணே நான் விழுந்தால் உன் பாதம் சேர்வேனே உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே உன் கனவுகளாய் நான் மாறினேன் பெண்ணே சில்லென ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே முன்னே சுந்தரிக்கு நரிமணி கொலுச தரிவன கிரு கிரு கிருக்கு கரிமின்னார சிறு பொன்னார இது மதுர மதுர கரிம்பு களவேணி மிருதுபாணி நின் ஹிருதய வனியிலங்கானம் സ്വരമായി ജരിയായി ഉണരുമോ എന്നറിയാൻ മോഹം காதல் வந்தவுடன் காய்ச்சல் வந்ததடி மீண்டும் நான் பிழைக்க முத்தங்கள் தருவாய கோபம் கொள்கையிலும் கிறங்க வைக்குதடி மீண்டும் ஒரு முறை நீ கோபத்தில் பார்ப்பாய ஆலை கொள்ளும் அழகே நிழல் கூட அழகின் நகலே ஒரு நாளும் குறையாத புது போதை கண்டோரம் தந்தாயே அனைத்தாலும் அணையாத ஒரு தீயாய் நெஞ்சோரம் வந்தாயே
ஆசை போல உன்னை சுத்திக்கிட்டு வருவேன், தட்டி விட்ட சின்ன தூசு போல உன்னை ஒட்டிக்கிட்டு விழுவேன், வெட்டி விட்ட நகத்து மேல நகம் வச்சு ரசிப்பேன். அடக்கட்டும் பனியில் வந்து வெட்டும் வெயில போல் காதல நின்றோடு தாவுயிரே. ஏதோ சொல்ல உள்ள கிட்ட வந்தாத, ஏதோ சொல்ல மறக்குதே, ஏதோ சொல்ல உள்ள துடிக்குதே, கிட்ட வந்தாத மறக்குதே, கட்டி வெள்ளக்காய உடைச்சு கொண்டமாக கடிச்சு பேச்சில கழிச்சிடுவா, ரெண்டு குருவத்து சரிச்சு நடுவுல முறைச்சு அழகா மாத்திடுவா. ஏதோ சொல்ல உள்ள துடிக்கிற துடிக்கிற, கிட்ட வந்தா அத மறக்குதே. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் இன்று, இதுவரை இது போலே நானும் இல்லையே. கடல் அலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று, முழுகிட மனதும் பின்வாங்கவில்லையே. இருப்பது ஒரு மனது, இதுவரை அது எனது, என்னை விட்டு மெதுவாயது போக கண்டேனே. இது ஒரு கனவு நிலை, கலைத்திட விரும்பவில்லை, கனவுக்குள் கனவாயதை நானே கண்டேனே. எனக்கென்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. எனக்கென்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. மலர்களை அள்ளி வந்து மகிழ்வுடன் கையில் தந்து, மனதினை பகிர்ந்திடவே ஆசை கொள்கின்றேன். தடுப்பது என்ன என்று தவிக்கிது நெஞ்சம் இன்று, நதியினில் இலையென நான் தோய்ந்து செல்கின்றேன். அரும்புகள் பூவாகும் அழகிய மாற்றம், ஆயிரம் ஆண்டாக பழகிய தோற்றம். ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனசு சிடுங்கும் கீழே, அணியாத வைரம் போல புது நாணம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனசு சிடுங்கும் கீழே, அணியாத வைரம் போல புது நாணம் மினுங்கும் மேல. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் இன்று, இதுவரை இது போலே நானும் இல்லையே. கடல் அலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று, முழுகிட மனதும் பின்வாங்கவில்லையே. இருப்பது ஒரு மனது, இதுவரை அது எனது, என்னை விட்டு மெதுவாயது போக
நறு 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 முகையே என் காதல் தேவதையே கரு 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 விழியே என்னை வீட்டும் பேரழகே நறு 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 முகையே என் காதல் தேவதையே கரு 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 விழியே என்னை வீட்டும் பேரழகே காற்றின் அலை போல நெஞ்சம் அலைகிறதே காணும் இடமெல்லாம் காதல் படர்கிறதே நறு 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 முகே என் காதல் தேவதையே கரு 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 விழியே என்னை வீழ்த்தும் பேரழகே நறு 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 முகே
சொல்ல வார்த்தையொன்று நான் கோர்க்கிறேன். எதிரே உன்னை பார்த்தவுடனே ஏன் வேர்க்கிறேன். பெண்ணே உன் பார்வையாலே அலை பாய்கிறேனே. ஆஹா இந்த நேரம் நானும் குடை சாய்கிறேன். காதோரமாய் ஊஞ்சல் கொடு, காதோரமாய் ஊஞ்சல் கொடு. பெண்ணே உன் கம்மல் போல நாடுவேன். காலோரமாய் சிறையில் இடு, பெண்ணே உன் கொலுசாக நான் மாறுவேன். நீயே வாழ்க்கை என்பேன் இனி வாழும் நாட்கள் எல்லாம். நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே. நீயே காதல் என்பேன் இனி ஜீவன் வாழும் உன்னால். நீயே வேண்டும் என்பேன் உயிரே என் உலகமே. சிரிக்கிறாளோ கொஞ்சம் சிதைகிறேன். நடக்கிறாளோ பின்னால் அலைகிறேன். தெரிந்துமே ஐயோ தொலைகிறேன். காதலின் கைகளில் விழுகிறேன். நீயே வாழ்க்கை என்பேன், நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே. உன்னாசை காதில் சொன்னால் நிறைவேற்றுவேன். உனக்காக வேலை கூட மழையாக்குவேன். உன் பேரை சொல்லி சொல்லி உதடுகள் தேய்ந்ததே. உனக்கென்று யார் சொல்வது? பெண்ணே ஓ பெண்ணே இவன் ஆசைகள் எல்லாம் எளியவைதானே. பெண்ணே ஓ பெண்ணே நீ கேட்டா போதும். பெண்ணே ஓ பெண்ணே இவன் தேவைகள் எல்லாம் தெரிஞ்சவைதானே. ஒன்றாய் ஒவ்வொன்றாய் நீ தந்தா போதும். நீ பிள்ளை போலே தூங்க எந்தன் தோளில் நானும் தொட்டு செய்வேன். அன்பால் தொல்லை செய்து உன்னை அடிமை செய்வேன். நீ காட்டில் பூத்த பூதான் வேலி போட்டு உன்னை காவல் செய்வேன். காற்றும் உன்னை தொட்டால் உடனே கைது செய்வேன். உன் மேலே பைத்தியமானேன், தலைகீழாய் மாறிப் போனேன். உன் பார்வை தீண்டும் போது கண்ணாடி போலே உடைந்தேனே. பெண்ணே ஓ பெண்ணே இவன் ஆசைகள் எல்லாம் எளியவைதானே. பெண்ணே ஓ பெண்ணே நீ கேட்டா போதும். பெண்ணே ஓ பெண்ணே இவன் தேவைகள் எல்லாம் தெரிஞ்சவைதானே. ஒன்றாய் ஒவ்வொன்றாய் நீ தந்தா போதும்.
அடி ஏதோ புரிய ஆசை நெஞ்சினோரம் வந்து பூக்கள் நீட்ட என்னை எனக்கே காதல் அடட புதிதாய் காட்ட இவள் யாரோ யாரோ என்று காதினோரம் ஒரு கேள்வி வாட்ட எந்தன் பாதி என்றே நானும் உன்னை காட்ட எங்கே நீ இருந்தாய் பெண்ணே எப்படி நீ எனக்குள் வந்தாய் உன்னாலே உறக்கம் கெட்டு தன்னாலே நானும் எழுந்தேனே பெண்ணே ஓ பெண்ணே இவன் ஆசைகள் எல்லாம் எளியவைதானே பெண்ணே ஓ பெண்ணே நீ கேட்டா போதும் பெண்ணே ஓ பெண்ணே இவன் தேவைகள் எல்லாம் தெரிஞ்சவைதானே ஒன்றாய் ஒவ்வொன்றாய் நீ தந்தா போதும் உன்னாசை காதில் சொன்னால் நிறைவேற்றுவே உனக்காக வேலை கூட மழையாக்குவே உன் பேரை சொல்லி சொல்லி உதடுகள் தேய்ந்ததே உனக்கென்று யார் சொல்வது சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது அடடா சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது அடடா சேர்ந்து சேர்ந்து நிழல் போகும்போது அடடா விழியோடு விழி பேச விரலோடு விரல் பேச அடடா விரல் எல்லாம் பேச சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது அடடா சேர்ந்து சேர்ந்து நிழல் போகும்போது அடடா என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி உன்னை கண்டு கொண்டே என் தந்தை தோழன் ஒன்றான ஆணை நான் கண்டு கொண்டே அழகான உந்தன் மாக்கோலம் அதை கேட்கும் எந்தன் வாசல் கண்
நொடியும் உன்னை நான் பிரிந்தால் ஓர் களத்தை உணர்வேன் உயிரில். என் ஆசை எல்லாம் சேர்த்து ஓர் கடிதம் வரைகிறேன். மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ காதலனா, மன்மதனே நீ காவலனா. என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல. உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரலா. உந்தன் ரசிகை நானும் உனக்கு புரியவில்லை. எத்தனை நாட்களை கடந்து வந்தேன், என்னையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் கொலை போல் எவனும் என்னையும் சேர்க்கவில்லை. எத்தனை நாட்களை கடந்து உயிரே உன்னை உன்னை என்றன் வாங்கை துணையதாய் இருக்கின்றேன். புயல் வெயில் மழை அலை சுளைவை ஒன்றாக தொடப்போமே. உன்னை தாண்டி எதையும் என்னால் யோசனை செய்ய முடியாதே முடியாதே. அவள் வண்ண வீழாக அந்த மாறு வீழாக உன் விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன், எழுந்துவேன் மறுபடி விழுகிறேன். உன் பார்வையில் தோன்றிட அலைகிறேன், அலைந்துவேன் மறுபடி தொலைகிறேன். ஓர் நொடியும் உன்னை நான் பிரிந்தால் ஓர் களத்தை உணர்வேன் உயிரில். என் ஆசை எல்லாம் சேர்த்து ஓர் கடிதம் வரைகிறேன் அன்பே. உன் விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன், எழுந்துவேன் மறுபடி விழுகிறேன். தூரத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நான் உன்னை பார்க்கிறேன் அன்பே. சாரலாய் ஓர் முறை நீ என்னை தீண்டினாய், உனக்கது தெரிந்ததா அன்பே? என் மனம் காணலின் நீரென ஆகுமா, கைகளில் சேருமா அன்பே? நேசிக்கும் காலம்தான் வீணென போகுமா, நினைவுகள் சேர்க்கிறேன் இங்கே. ஆயினும் காதலின் கைகளில் விரும்பியே விழுகிறேன் அன்பே.
நிலவே உனக்கே ஒளி தருவே அடடடடடா அடடடடடா நுண் சிலை செய்திடும் பொன் சிலையே பெண் சிலை செய்விடும் பெண் சிலையே என் நிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயா அடடடடடா ஒரு முறை பார்ப்பாயா இருதய பேச்சை கேட்பாயா மறுமுறை பார்ப்பாயா விழிகளில் காதல் சொல்வாயா அடடடடடா அடடடடடா உன் பூத கண்ணாடி தேவையில்லை என் காதல் நீ பார்க்க கண் போதுமே முத்தங்கள் தழுவல்கள் தேவையில்லை நீ பார்க்கும் நிமிடங்கள் அது போதுமே கோபம் ஏக்கம் காமம் வெட்கம் ஏதோ ஒன்றில் பாரடி ஒரு முறை பார்ப்பாயா இருதய பேச்சை கேட்பாயா மறுமுறை பார்ப்பாயா விழிகளில் காதல் சொல்வாயா அடடடடடா அடடடடடா உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே தினம் உயிர் வாங்குதே உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உள்ளம் மலை பாயுதே ஐயோ தடுமாறுதே உன் கண்ணம் மேலே மழை நீரை போலே முத்த கோலம் போட ஆசை அல்லாடுதே நீ பேசும் பேச்சு நாள்தோறும் கேட்டு என் ஜன்மம் தீர ஏக்கம் தள்ளாடுதே கண்ணே கண்ணே என் கண்ணே கண்ணே உன்னை சொன்னால் என்ன உன்னை கண்டால் என்ன ஓ கண்ணே கண்ணே என் கண்ணே கண்ணே உன்னை சொன்னால் என்ன உன்னை கண்டால் என்ன Never wanna see us fighting. Forget the thunder and lightning. I hold you till we see the morning light. Never leave your side. Never wanna see us fighting. Forget the thunder and lightning. Till we see the morning light.
வந்து கடல் சேருதே. வெண்ணிலாவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே, அது உனை சேர ஒளி வீசுதே. அந்த விண்மீன்கள் நான் உந்தன் கண்ணீனிலே வந்து குடியேறவே கொஞ்சம் இறங்கேக்குதே. உன் கையிலே நான் நூல் பொம்மையே, ஊஞ்சல் போல் மாறுதே அடி உன் பெண்மையே. பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, உண்மை சொன்னால் என்ன, உன்னை கண்டால் என்ன. பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, உண்மை சொன்னால் என்ன, உன்னை கண்டால் என்ன. உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே. உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உள்ளம் மலை பாயுதே, ஐயோ தடுமாறுதே. கண்ணம் மேலே மழை நீரை போலே முத்த கோலம் போட ஆசை அல்லாடுதே. பேசும் பேச்சு நாள்தோறும் கேட்டு எந்த ஜென்மம் தீர ஏக்கம் தள்ளாடுதே. பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, உண்மை சொன்னால் என்ன, உன்னை கொண்டால் என்ன. பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, உண்மை சொன்னால் என்ன, உன்னை கொண்டால் என்ன. அடியே அடியே என் குட்டி பட்டாசே, தனியே தனியே வந்து விட்டு வெலாசே. உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே, கண்ணால் தீ வீசாதடி. சரிகமப்பா தானி நான் சொல்லி தரவா, துடிக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா. வருகிற ஆவணி நான் வீட்டில் சொல்லவா, இடைவெளியே நீ வா, ரெண்டு முத்தம் வைக்கவா. மனக்கும் அஞ்சடி பர்ஃபியூம் நீ, மயக்கும் கண்ணுல கஞ்சா நீ, சிரிச்சா சிந்திடும் சிந்தே நீ, முறைச்சா கீரிடும் கண்ணாடி. உடம்பா சக்கர பள்ளி நீ, வயசில் மின்னுற அள்ளி நீ, அருகில் பக்கமா வர வெக்கமா, அடி நில்லடி கண்ணம்மா சொல்லடி செல்லமா. உனக்குற முத்தம்மா மனசில் என்ன சத்தம்மா, வெளிய அத சொல்லம்மா, உசுரலிங்க யுத்தம். அடி கள்ளி நெஞ்ச கிள்ளி என்ன தள்ளி வைக்கலாமா, கொஞ்சம் சொல்லு உன்னை அள்ளி கொள்ள கிள்ளி போல துள்ளி வருவேன். திட்டி திட்டி சேர்ந்துக்கலாம், ஒட்டி ஒட்டி கட்டிக்கலாம், நெத்தி பொட்ட மாத்திக்கலாம், 10 பிள்ளை பெத்துக்கலாம், விட்டு விட்டு மோதிக்கலாம், தொட்டு தொட்டு தேடிக்கலாம், விட்ட குறைய தொட்ட குறைய மத்தபடி தன்னா. நானோ நீயாகி போனேன், நீயோ வேறு ஆளாக
என் நெஞ்ச வச்சு காத்து கேடை உனக்குற முத்தம்மா மனசுல என்ன சத்தம்மா வெளிய அத சொல்லம்மா உசுரலிங்க யுத்தம்மா அடி கள்ளி நெஞ்ச கிள்ளி என்ன தள்ளி வைக்கலாமா கொஞ்சம் சொல்லு உன்னை அள்ளி கொள்ள கிள்ளி போல துள்ளி சரிகமப்பா தானி நான் சொல்லி தரவா துடிக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா வருகிற ஆவணி நான் வீட்டில் சொல்லவா இடைவெளியே நீ வா ரெண்டு முத்தம் வைக்கவா மனக்கும் அஞ்சடி பர்ஃபியூம் நீ மயக்கும் கண்ணுல கஞ்சா நீ சிரிச்சா சிந்திடும் சிந்தை நீ முறைச்சா கீரிடும் கண்ணாடி உடம்பா சக்கர வள்ளி நீ வயசில் மின்னுற அள்ளி நீ அருகில் பக்கமா வர வெக்கமா அடி நில்லடி கண்ணம்மா சொல்லடி செல்லம்மா உனக்குற முத்தம்மா மனசுல என்ன சத்தம்மா வெளிய அத சொல்லம்மா உசுரலிங்க யுத்தம்மா மழையின் சாரலில் நனைய தோன்றது நடுங்க தோன்றது பிழைகள் என்றே தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையலானது விருப்பம் பாதி தயக்கம் பாதியில் கடலில் ஒரு கால் கரையில் ஒரு கால் அலைகள் அடித்தே கடலில் விழவா துரும்பை பிடித்தே கரையில் எழவா இதுவரை இது போலே இருமனம் கொண்டு தவித்ததில்லை அதிலுமே எனக்காக திருமணம் நல்ல நாளுதான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எல்லா ஊருமே நம்ம ஊருதான் எல்லா பயனும் நல்ல பையதான் மேல இருக்கவனா நம்ம நல்லா கத்துக்கோ கூட இருக்கவனா நட்பா நல்லா வச்சுக்கோ கால வாராம வாழ மட்டும் கத்துக்கோ காலத்தோட நீயும் ஓட ஒத்துக்கோ She is a fantasy, sha-na-na-na-na, oh, oh, oh. Sweet as a harmony, sha-na-na-na-na, oh, oh. No one knows she's a mystery, sha-na-na-na-na, oh, oh, oh. Fills your heart with ecstasy, whoa, whoa, yeah, yeah. La 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 ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல் இருக்கும் எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும் முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே ஒரு ஊரில் அழகே உருவ
என்று தோன்றுமே அவள் கண்ணத்தின் குழியில் சிறு செடிகளும் நடலாம் அவள் கண்ணத்தின் குழியில் அழகழகா சிறு செடிகளும் நடலாம் விதவிதமாய் ஏதோ ஏதோ தனித்துவம் அவளிடம் ததும்பிடுமே ஒரு ஊரில் அழகே அழகே ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே அழகுக்கே இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே மகரந்தம் தாங்கும் மலர் போலே தனியொரு வாசம் அவள் மேலே புடவையின் தேர்ந்த மடிப்பில் விசிறி வாழைகள் தோள்களில் ஆடும் கூந்தல் கரிசல் காடுகள் அவள் கடந்திடும் போது தலை அனிச்சையாய் திரும்பும் அவள் கடந்திடும் போது தலை அனிச்சையாய் திரும்பும் என்ன சொல்ல இன்னும் சொல்ல மொழியில் வழி இல்லையே அவள் பழகும் விதங்களை பார்க்கையில் பல வருட பரிச்சயம் போல் இருக்கும் எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும் முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே முதல் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே.
அடித்தே கடலில் விழவா துரும்பை பிடித்தே கரையில் எழவா இதுவரை இது போலே இருமனம் கொண்டு தவித்ததில்லை அதிலுமே எனக்காக திருமணம் வரை நினைத்ததில்லை தயக்கம் பாதியில் கடலில் ஒரு கால் கரையில் ஒரு கால் அலைகள் அடித்தே கடலில் விழவா துரும்பை பிடித்தே கரையில் எழவா இதுவரை இது போலே இருமனம் கொண்டு தவித்ததில்லையே அதிலுமே எனக்காக திருமணம் வரை நினைத்ததில்லை மழையின் சாரல் மழையின் சாரல் கண்களோடு இரு கண்களோடு ஒரு காதல் பூத்த நடி பெண்ணே காற்றிலாடி சிறு காற்றிலாடி ஒரு காண பூத்த நடி கண்ணே நெஞ்சு கூடி இரு நெஞ்சு கூடி ஒரு நேசம் வந்த நடி பெண்ணே ஒன்று கூடி மனம் ஒன்று கூடி உயிர் வந்த நடி கண்ணே நம் தனம் 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 ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா உன்னோடு காதல் சொல்லி நயந்தாரா அன்பேவும் பின்னால் யாரும் அலைந்தாரா கண்ணீரும் காதல் கண்டு கலைந்தாரா ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா
காதல் சொல்லி நயந்தாரா அன்பே உன் பின்னால் யாரும் அலைந்தாரா கண்ணீரம் காதல் கண்டு கலைந்தாரா ஊரெல்லாம் என்னை கண்டு வியந்தாரா என்னோடு காதல் சொல்லி நயந்தாரா ஒரு முறை உன்னை காணும் பொழுது இரவிகளில் ரோஜா கனவு வானத்தை கட்டி வைக்க வழிகளுண்டு நாணத்தை கட்டி வைக்க வழிகள் இல்லை ஒரு முறை உன்னை காணும் பொழுது இரவிகளில் ரோஜா கனவு வானத்தை கட்டி வைக்க வழிகளுண்டு நாணத்தை கட்டி வைக்க வழிகள் இல்லை தங்கம் வெட்கப்பட்டால் மஞ்சள் வண்ணம் மாறும் நாணம் கொண்டதாலே உன் வண்ணம் பொன் வண்ணம் செவ்வண்ணம் மாச்சுவா கண்ணானம் கண்ணும் கண்ணும் கலப்பாமா காற்றோடு நீக துண்டாய் நீதப்போமா அப்பப்பா ரெக்கை கட்டி பரப்போமா ஆகாயம் தாண்டி சென்று ரசிப்போமா துணியினை கொண்டு மார்பை மறைத்தாய் துணிவினை கொண்டு மனதை மறைத்தாய் நேற்றோடு என்னை கண்டு மலர்ந்து விட்டாய் காற்றோடு மொட்டை போல உடைந்து விட்டாய் சிங்கம் கொண்ட பாலை வாங்கி வைப்பதென்றால் தங்க கிண்ணம் வேண்டும் கண்ணாலா நான் தானே உன் தங்க கிண்ணம் ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா உன்னோடு காதல் சொல்லி நயந்தாரா அன்பே உன் பின்னால் யாரும் அலைந்தாரா கண்ணீரம் காதல் கண்டு கலைந்தாரா